வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸோட பைப்பிங் பீஸ் எப்படி கட் பண்ணிக்கிறது பார்க்குறோம். அதோடு சேர்ந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்ற வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். இப்போது எல்லா பீஸையும் ஒன்றா வச்சு கரெக்டாக நான் எப்படி அட்டாச் பண்ணுறனோ அதே மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 பீஸையும் இந்த இந்த ஷேப் மாற்றி மாற்றி வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. கரெக்டாக நான் எந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்களும் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், இதே மாதிரி தான் ஒவ்வொரு பீஸையும் கரெக்டாக இந்த ஷேப்பாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், ஸ்லோவாக ஒன் பை ஒன்னாகவே பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதையும் சீக்கிரமாக இது பண்ணி கற்றுக்க முடியாது. பொறுமையாக பார்த்தா தான் நம்ம அடுத்தபடியாக தைக்கவும் முடியும். இப்போ பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நீங்களும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை புதுசாக டெய்லரிங் கற்றுக்குறாங்க, உங்களோட அக்கா தங்கச்சி இந்த மாதிரி வீட்டில் அம்மா இவங்கெல்லாம் தைக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து ஒரு ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படின்ற விஷயத்த கற்றுக்கிட்டோம். பாருங்கள், நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் ஒரு பக்கம் மடித்து தைச்சதுக்கப்புறமா ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக பைப்பிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்னதாக தைச்சிட்டோம் அப்படின்னா சரியாக நம்மளுக்கு தைக்கிறதுக்கும் முடியாது. அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு மடிக்கணுமோ அது மட்டும் போதும். நான் எளிமையாக சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக க்ளீனாக அடித்து எடுத்துக்கிட்டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ப்ரெஷர் ஃபுட்டோட பாதி அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக அது மாதிரி தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கீழே அந்த ப்ளவுஸோட கழுத்து பீஸை நம்ம இழுக்கக்கூடாது. நம்ம மேலே இருக்கிற பீஸை மட்டும் லைட்டாக இழுத்து பிடிச்சாதான் நம்ம திருப்பி மடித்து தைக்கும்போது அழகாக ஃபோல்ட் ஆகிட்டு உள்ள ரவுண்ட் ஷேப்பில் போகும். பாருங்கள், ஸ்லோவாக கொஞ்சமாக இழுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். பாதியில் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப ஒரு வேலையை முழுசாக பண்ண முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக க்ளீனாக ப்ராப்பராக அந்த ஷேப்பு ஒரே அளவாக தான் தைக்கணும். கொஞ்சம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாறாமல் சேம் இதில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இதை தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது இல்லாமல் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதை அடுத்து தொடர்ந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸோட வீடியோ போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் உங்களுக்காக போடுறேன். ஈஸி தான். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு ரஃப் மாதிரி அடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ.
கரெக்டாக மடித்து இப்போ பாருங்கள், நான் அந்த மேல் பீஸ் இழுக்க சொன்னேன் இல்லையா, அதை இழுத்த உடனே பாருங்கள் கரெக்டாக அந்த ஷேப்பு சூப்பராக வந்துடுச்சு. அது அதை மடித்து மேல் பக்கம் தையல் போடக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் கீழே தையல் போடணும். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக நிதானமாக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். யாருக்கும் எனக்கே அவ்வளோ சீக்கிரம் கூட முழுசாக டக்குன்னு வந்ததில்லை. நானும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பொறுமையாகவே கற்றுக்கோங்க. பாருங்கள், பைப்பிங்கிறது எவ்வளோ ஷார்ப்பாக பக்காவாக வருதுன்னு பாருங்கள். நம்ம தைக்கிற முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்னா எல்லாமே ஈஸி தான். இப்போ தான் புதுசாக தையல் தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எடுத்ததும் நம்ம ப்ளவுஸில் ட்ரை பண்ணக்கூடாது. இதே மாதிரி பின்னாடி நம்மளோட பேக் சைடு இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இதே மாதிரி செப்பரேட்டாக எல்லா பீஸையும் இந்த பைப்பிங் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு முறை ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி சரியாக வரல அப்படின்னா அந்த ப்ளவுஸு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி பைப்பிங்லாம் பர்ஃபெக்ஷனாக வைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கண்டினியூஸாக அந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் குயிக்காக தைக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தே பர்ஃபெக்டாக தைக்கலாம். ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். அதுக்கான டைம் எடுத்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், நல்லா வரும். நம்ம முடிய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஏன்னா ப்ளவுஸில் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து நம்ம கஸ்டமருக்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா அடுத்து வேறு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. பர்ஃபெக்ஷனாக நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஒரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணுங்கள். சரியா? பாருங்கள், நல்லா பர்ஃபெக்ஷனாக பண்ணி முடிச்சாச்சு. வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்க மூலிமா இன்னொருத்தர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்றது மறக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன மோட்டிவேஷன் தான் நான் அடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஓகே, முடிஞ்சது. ஃபைனலாக இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் லுக் எப்படி இருக்குது. பர்ஃபெக்ஷனாக நம்ம ஒரு பைப்பிங்கை கட் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இது யூ ஷேப் நெக்கு. பாருங்கள், இது ஷோல்டர் சைடு. அப்படியே ஷோல்டர்லேருந்து கீழே அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தால் அடுத்து ஷோல்டர் சைடு எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. பாருங்கள், ஒரு ப்ளவுஸு பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு. முழு ப்ளவுஸு ரெடி ஆகிறது எப்படின்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக யார் சொல்லி கொடுப்பாங்க எனக்கு தெரியாது. நான் எல்லாருக்கும் எளிமையாக புரியணும் அப்படின்றதுனால நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க நானும் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோக்களில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.